இன்னைக்கு மினி விளாக்ல ஈவினிங் டு டின்னர் தான் பார்க்க போறீங்க. இப்ப வெயில் அதிகம்னால சீக்கிரமாவே மாவெல்லாம் புளிச்சிடுது. அதனால நான் இப்ப குவாண்டிட்டி வந்து கம்மியா தான் அரைச்சு வைக்கிறது. தேவையான மாவுலாம் அரைச்சு வச்சு முடிச்சுட்டு சரி வாட்டர் மிலன் ஜிஞ்சர் பங்க் பண்ணியிருந்தோம். அது அவ்வளவா வந்து சக்சஸ் ஆகவே இல்லை. திரும்பவும் லெமன் அண்ட் மின்ட் பிளேவர்ல செஞ்சு பார்த்தேன். செம்மையா வந்து இருந்துச்சு. பார்த்தாவே தெரியும் எவ்வளவு கேஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. லெமன் அண்ட் மின்ட்லயும் ஜிஞ்சர் போட்டிருந்தனால கொஞ்சம் ஜிஞ்சரோட டேஸ்ட் அதிகமா இருந்துச்சு. ஜிஞ்சர் பங்க் குடிச்சா கொஞ்சம் செமிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன். அதோட வந்து ஹை புரோட்டீன் பாஸ்தா தான் இன்னைக்கு செய்யறதா இருந்துச்சு. அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரைஸும் ரசமும் இருந்துச்சு. அதை விட்டுட்டா அப்படியே வந்து மீந்துரும் சொல்லிட்டு இதுக்கு சைடிஷா ஒரு முட்டை பொடி மாஸ்தா செஞ்சேன். அந்த ரெசிபி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன். எண்ணெயில இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கின அப்புறம் நல்லா பீட் பண்ண 2 முட்டை போட்டுட்டு கொஞ்சம் சிக்கன் பொடியும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா வேக வச்சாச்சு. லைட்டா தக்காளி போட்டுட்டு வதங்கின அப்புறம் லாஸ்டா கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க ரொம்ப டேஸ்டியான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிரும். இதோட வந்து நான் பாஸ்தா ரெசிபியும் செஞ்சிருந்தேன். பாஸ்தா ரெசிபி நாளைக்கு ஷேர் பண்றேன். சாதம் மிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விளாக் சந்திப்போம்.